சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். 545 கோடி ரூபாய் டிஜிட்டல் சிலந்தி வலை. தீவிரவாதிகளுக்கு சென்றதா மோசடி பணம்? நதி எவ்வளவு அமைதியாக ஓடினாலும் அதன் நீரோட்டம் ஆழமாக இருக்கும் என்பார்கள். தமிழகத்தில் சமீபத்தில் அம்பலமாகியிருக்கும் 545 கோடி ரூபாய் சைபர் மோசடி சம்பவமும் அப்படித்தான். மேலோட்டமாக பார்த்தால் இது வெறும் ஆன்லைன் மோசடி கதை போலத்தான் தெரியலாம். ஆனால் போலீசார் அம்பலப்படுத்தியிருக்கும் இந்த மோசடி டிஜிட்டல் சிலந்தி வலை போல பறந்து விரிந்து படர்கிறது. டிஜிட்டல் அரெஸ்ட், போலி ஆன்லைன் வர்த்தகம், வேலை வாய்ப்பு மோசடி, கிரிப்டோ கரன்சி முதலீடு, போலி கடனுதவி சேவைகள் மூலமாக அப்பாவி மக்களை இரையாக்கி அவர்களின் பணத்தை உலகம் முழுக்க கடத்திய மாபெரும் நெட்வொர்க்கை குறிவைத்து நொறுக்க ஆரம்பித்திருக்கிறது தமிழக காவல்துறை. அந்த வலைப்பின்னலுக்கு உதவியாக இருந்த 837 பேரை அதிரடி ஆபரேஷன் மூலமாக வேட்டையாடி இருக்கிறது தமிழக காவல்துறை. அந்த பணம் தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி செய்யவும் பயன்பட்டிருக்கலாம் என்பதுதான் மத்திய உளவுத்துறையே ஷாக்காகி போகியிருக்கும் ட்விஸ்ட். தமிழகத்தையே உலுக்கியிருக்கும் இந்த சிலந்தி வலைப்பின்னலுக்கு பின்னால் இருக்கும் செய்தி என்ன? டிஜிட்டல் சிலந்தி வலையின் மையப்புள்ளியே மியூல் வங்கி கணக்குகள்தான். அதாவது ஏமாற்றப்படுபவர்களிடமிருந்து தங்கள் பெயரில் சைபர் குற்றவாளிகள் பணத்தை பெறுவதில்லை. மாறாக வேறொருவரின் வங்கிக் கணக்கை கமிஷன் அடிப்படையில் வாடகைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். சில இடங்களில் விலைக்கே வாங்கி விடுகிறார்கள். அந்த பினாமி வங்கி கணக்குகளில்தான் முதலில் பணம் சென்று சேர்கிறது. அந்த வங்கி கணக்குகளைத்தான் மியூல் கணக்குகள் என்று அடையாளப்படுத்துகிறது காவல்துறை. நம்மிடம் பேசிய ஐஜி அந்தஸ்திலான காவல்துறை அதிகாரிகள் சிலர் ஆன்லைன் வர்த்தகம் பெருகிவிட்ட நிலையில் அது தொடர்பாக குற்றங்களும் அதிகரித்துள்ளன. பொதுமக்களின் ஆசை, பயம், மனிதாபிமானம், அவசரத்தை பயன்படுத்தியே இந்த குற்றங்கள் நடக்கின்றன. 1.5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள ஐபோன்களை வெறும் 40,000 ரூபாய்க்கு தருகிறோம் என்று ஆப்புகள் வாயிலாக விளம்பரம் செய்பவர்களை நம்பி பணத்தை ஏமாந்தவர்கள் ஏராளம். அதே போல எந்தவித ஆவணமும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் கடன் தருகிறோம் என்று பிரபலமான கடனளிப்பு நிறுவனங்கள் பெயரிலும் கோடிக்கணக்கில் மோசடி நடைபெறுகிறது. சமீப காலமாக டிஜிட்டல் அரெஸ்ட் என்றொரு மோசடியில் ஏராளமானோர் சிக்குகிறார்கள். இந்திய குற்றவியல் நடைமுறைகளின்படி யாருக்கும் மொபைலில் சம்மன் அனுப்ப முடியாது, அனுப்பக்கூடாது. ஆனால் வீடியோ காலில் வரும் சைபர் குற்றவாளிகள், மகாராஷ்டிராவில் உங்கள் மீது போதைப்பொருள் கடத்தல் வழக்கு பதிவாகி இருக்கிறது, அதற்கு நீங்கள் ஆஜராகாவிட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என்று அப்பாவிகளை மிரட்டுகிறார்கள். வெளிநாட்டு நம்பரிலிருந்து வாட்ஸ்அப்பில் கைது வாரண்டை அனுப்புகிறார்கள். அந்த போலியான கைது அச்சுறுத்தலுக்கு பயந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து பலரும் ஏமாந்து கொண்டே இருக்கின்றனர். சில ஆப்களில் பெண்களை நிர்வாணமாக பார்ப்பதற்கு பணம் வசூலிக்கப்படுகிறது. சிலர் சபல புத்தியால் அந்த பெண்களுடன் வீடியோ காலில் பேசுகிறார்கள். அதை ரெக்கார்டு செய்து வைத்துக் கொள்ளும் சைபர் குற்றவாளிகள், உன்னுடைய மனைவி, பெற்றோர், உறவினர்களின் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுவோம், உன் வாழ்க்கை நிர்மூலமாகிவிடும் என்று மிரட்டியே பணத்தை பறிக்கிறார்கள். இப்படி கொள்ளையடிக்கப்படும் பணமெல்லாம் மியூல் வங்கி கணக்குகளில்தான் முதலில் சென்று சேர்கின்றன. அதற்காக இன்ஸ்டாகிராமிலும் டெலிகிராமிலும் விளம்பரங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றன. ஒரு பணப்பரிமாற்றத்திற்கு 3% கமிஷன் என்று தூண்டில் போடுகிறது சைபர் குற்றவாளி கும்பல். பணத்திற்கு ஆசைப்பட்டு கல்லூரி மாணவர்கள், வேலையில்லா பட்டதாரிகள், வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளும் தங்கள் வங்கி கணக்கு விவரங்களை பாஸ்வேர்ட், பின் நம்பருடன் கொடுத்து விடுகிறார்கள். ஏமாற்றப்படுபவரின் பணம் அந்த மியூல் கணக்குக்குள் நுழைந்து சில நிமிடங்களில் பல வங்கி கணக்குக்கு பரிமாற்றம் செய்யப்படுகின்றன. ஜெய்ப்பூர், பாட்னா, ஹைதராபாத் என்று இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையிலுள்ள ஏடிஎம்களிலிருந்து பணத்தை ரொக்கமாக எடுக்கிறார்கள் அல்லது வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கு அனுப்பி விடுகிறார்கள். அடுக்கடுக்கான லேயர் முறையில் இந்த கொள்ளை பணம் மாறுவதால் அதை பின்தொடர்ந்து பிடிப்பது சவாலான காரியம்தான். அதனால்தான் இந்த டிஜிட்டல் சிலந்தி வலைப்பின்னலுக்கு அடிப்படையாக இருக்கும் மியூல் வங்கி கணக்கு உரிமையாளர்களை வேட்டையாட தொடங்கினோம். தேசிய சைபர் கிரைமில் சைபர் குற்றங்களால் பாதிக்கப்பட்டு புகார் அளித்திருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 9,804 பேரின் விவரங்களை பெற்றோம். அவர்களிடமிருந்து 545 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டு திருடப்பட்டிருப்பது எங்களின் விசாரணையில் அதிர்ச்சி அளித்தது.
அந்த பணமெல்லாம் எந்தெந்த வங்கி கணக்குகளுக்கு முதலில் அனுப்பப்பட்டன என்ற தரவுகள் எடுக்கப்பட்டன. அந்த மியூல் வங்கி கணக்கு உரிமையாளர்களை குறிவைத்து கடந்த ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் தமிழகம் முழுவதும் 48 மணி நேர ஸ்பெஷல் டிரைவ் நடத்தப்பட்டது. அதன் விளைவாக சென்னையில் மட்டுமே 310 மியூல் கணக்குகள் கண்டறியப்பட்டு 77 பேர் கைதாகினர். மாநிலம் முழுவதுமாக 837 பேர் கைது செய்யப்பட்டனர். எத்தனை பேர் கைதானாலும் சரி, ஏமாற்றப்பட்ட 9804 சாமானிய மக்களின் வியர்வை சம்பாத்தியமான 547.27 கோடி ரூபாய் ஒரு நொடியில் திருடப்பட்டு விட்டது. அந்த பணத்தை மீட்டு கொண்டு வருவது லேசுபட்ட வேலை அல்ல. தங்களுடைய மியூல் வங்கி கணக்கை சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த கல்லூரி மாணவர்களும் வேலையில்லா பட்டதாரிகளும் இன்று சட்டத்தின் முன் குற்றவாளிகளாக நிற்கின்றனர். எளிதான வருமானம் என நினைத்து அவர்கள் எடுத்த ஒரு சிறு முடிவு இன்று அவர்களின் கல்வி, எதிர்காலம் என அனைத்தையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது என்றனர் விரிவாக. சைபர் குற்றங்களால் திரளும் பணம் பல வகைகளிலும் கைமாறுவது ஒருபுறம் இருக்க, இந்த பணம் தீவிரவாதிகளுக்கு நிதி திரட்டவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கின்றன மத்திய உளவுத்துறை வட்டாரங்கள். அது குறித்து நம்மிடம் பேசிய சீனியர் IPS அதிகாரிகள் சிலர் 545 கோடி ரூபாய் என்பது சாதாரண தொகை அல்ல. 2022 கோவை மாவட்டம் கோட்டை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு முன்பாக கார் வெடிகுண்டு வெடித்தது. காரை ஓட்டி வந்த ஜமீசா முபின் என்பவர் பலியானார். கோவிட் தடுப்பூசி போலி சான்றிதழை விற்று கிடைத்த பணத்தில்தான் கார் குண்டு தயாரிக்க மூலப்பொருள் வாங்கியிருக்கிறார் ஜமீசா முபின். அதே போல பொதுமக்களிடமிருந்து சைபர் குற்றங்கள் மூலமாக திருடப்பட்ட 545 கோடி ரூபாய் பணமும் தீவிரவாத செயல்களுக்காக திரட்டப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம். இதில் பல நூறு கோடி ரூபாய் வெளிநாடு அக்கவுண்டுகளுக்கு சென்றிருப்பது பலத்த சந்தேகத்தை எழுப்புகிறது. போதை மருந்து, ஆயுதம் கடத்தி பெறும் வருமானத்தை விட இது போன்ற டிஜிட்டல் மோசடிகள் செய்து பணத்தை பெறுவது தீவிரவாதிகளுக்கு சுலபம். தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ், வியட்நாம் நாடுகளில் சட்டவிரோதமாக தயாரிக்கப்படும் போதை வஸ்துகள் சர்வதேச அளவில் கடத்தப்படுகின்றன. அந்த பகுதிகளை ஒருங்கிணைத்து கோல்டன் ட்ரையாங்கிள் என்று அழைப்பார்கள். இப்போது போதை தயாரிப்பு தொழிலை ஓரங்கட்டிவிட்டு டிஜிட்டல் மோசடியில் இறங்கிவிட்டன சில தீவிரவாத கும்பல்கள். தாய்லாந்து காடுகளில் இருந்தபடி தமிழகத்திலும் டிஜிட்டல் மோசடி நடக்கிறது. மோசடி செய்து பெறப்பட்ட பணம் 4 அக்கவுண்டுகளுக்கு மாறிய பிறகு அதை பின்தொடர்ந்து விசாரிப்பது சவாலான காரியம்தான். ஆனாலும் இந்த விவகாரத்தில் NIAவும் அமலாக்கத்துறையும் பூர்வாங்க விசாரணையை தொடங்கி இருக்கின்றன. சட்டவிரோத பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சைபர் குற்றங்களுக்கு துணை புரிபவர்களின் சொத்துக்களை முடக்க ஆலோசித்திருக்கிறது அமலாக்கத்துறை என்றனர். இந்த விவகாரத்தில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் எக்காரணம் கொண்டும் தங்கள் வங்கிக் கணக்கை வேறொருவர் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது, வங்கிக் கணக்கு மோசடிக்கு பயன்பட்டால் அதன் உரிமையாளரும் சட்டப்படி சம குற்றவாளியாக பார்க்கப்படுவார் என பொதுமக்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். நம்மிடம் பேசிய குற்றவியல் வழக்கறிஞரும் டிஜிட்டல் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவருமான வி ராஜேந்திரன், இந்த டிஜிட்டல் மோசடியில் பொதுமக்கள் தான் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒருவருக்கு பணத்தை அனுப்பும் போது அவருக்கு போன் செய்து கேட்டுவிட்டு அனுப்புங்கள். ஒருவேளை பதற்றத்தில் சைபர் குற்றத்திற்கு இரையாகிவிட்டால் உடனடியாக 1930 என்ற எண்ணுக்கு அழைத்து ரிப்போர்ட் செய்யுங்கள். எந்த வங்கி கணக்குக்கு உங்கள் பணம் சென்றதோ அந்த கணக்கு உடனடியாக முடக்கப்படும். சைபர் குற்றங்கள் நிகழ்ந்தவுடன் உடனடி நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். ஆனால் சைபர் கிரைம் காவல்துறையில் போதிய அளவில் காவலர்கள் இல்லை. மாவட்ட, மாநில காவல்துறை அதிகாரிகளிடையே ஒருங்கிணைப்பு இருப்பதில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க வரும்போது பொதுத்துறை வங்கிகளில் இருப்பவர்கள் போலீசாரிடம் சொல்ல சொல்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஆன்லைன் மூலமாகவே புகார் அளிக்கும் வசதியை வங்கிகள் உருவாக்க வேண்டும். 2022 வங்கிகளுக்கான பணப்பரிவர்த்தனையில் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வகுத்து கொடுத்தது. அதன்படி சந்தேகத்திற்குரிய பணப்பரிவர்த்தனைகளை ரிப்போர்ட் செய்வதற்கு வழிவகை இருக்கிறது. ஆனால் அதை வங்கிகள் கண்காணிப்பதில்லை. இதே நிலை நீடித்தால் பெரும் சட்டவிரோத செயல்களுக்கு டிஜிட்டல் மோசடியில் கிடைத்த பணம் பயன்படலாம் என்று எச்சரித்தார். 48 மணி நேர சிலந்தி வலை வேட்டை, 837 பேர் கைது நடவடிக்கைகளோடு இந்த விவகாரம் அமைதியாகிவிடக் கூடாது. வெளிநாட்டில் ஒளிந்திருக்கும் இந்த சிலந்தி வலையின் மைய புள்ளிகளை வளைத்து பிடித்தால் மட்டுமே ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் அருந்து போகும். இது ஏதோ ஆன்லைன் மோசடி என்பதோடு கடந்து போகாமல் தேச பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு தமிழக காவல்துறை சீரியஸாக அணுக வேண்டும். அந்த பொறுப்பு முதல்வர் விஜய்க்கு இருக்கிறது. செய்வாரா?
20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.